இந்த பச்சை துவரையை வச்சு ஒரு சூப்பரான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படின்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு சோம்பு மட்டும் தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி அதை வதக்கலாம். இது கூட தக்காளி 2 சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது வதக்கி விட்டுட்டு நான் இந்த பச்சை துவரக்கொட்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு இது கூட சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது பச்சை வாசனை போக வதக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அது ஒரு மிக்ஸி கொடுத்துட்டு இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போது இந்த கொட்டை நமக்கு வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை மறுபடியும் நம்ம அந்த கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கிரேவிலேயே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தலை போட்டு இறக்குனா சூப்பரான இந்த குழம்பு ரெடிங்க.